குட் மார்னிங் தமிழ் பைபிள் கிளப். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, கொலோசேயருக்கு எழுதிய கடிதம் முதல் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரை. இயேசுக்கே எல்லா புகழும் மகிமையும். எப்பாப்பிரவும் நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள் கொண்டிருக்கும் அன்பை குறித்து கூறினான். ஸோ கொலோசேயர் சபையில் எப்பாப்பிரா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். அவர் தான் இயேசு கிறிஸ்துவின் கிருபையை பற்றியும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை பற்றி கொலோசேயர் மக்களுக்கு, அதாவது அந்த சபை மக்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. காஸ்பலை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கார், நற்செய்தியை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கார். ஸோ பவுல் இன்னும் அந்த சபை மக்களை இன்னும் நேரில் சந்திக்க கூட இல்லை. ஆனாலும் நம்ம பவுல் என்ன பண்ணுறாரு, கடிதம் எழுதுகிறார் அவங்களுக்கு. அவர் எப்படி பண்ணுறாருன்னா, உங்களை பற்றிய இந்த செய்திகளை கேட்ட நாள் முதலாக உங்களுக்காக நான் தொடர்ந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்காக நாங்கள் செய்யும் பிரார்த்தனையாவது, பவுல் சொல்கிறாரு, என்ன ப்ரேயர் நான் ப்ரேயர் பண்ணுறேன் உங்களுக்காக. நான் உங்களை நேரில் கூட பார்த்ததில்லை. நற்செய்தியை சொல்கிறது எப்பாப்பிரா, அவர் தான் உங்களுக்கு சொல்லித்தராரு வாரம் வாரம். ஆனாலும் உங்களை நீங்கள் பரிசுத்த ஆவியின் அன்பை பெற்றுக்கொண்டதுனால நீங்களும் எங்கள் சகோதரர் சகோதரிகள் உங்களுக்காக நாங்கள் கண்டிப்பாக ஜெபிப்போம். இது ஏன் முக்கியம்னா, ஒரு காலத்தில் நம்ம கிறிஸ்டின் குடும்பத்தில் பிறக்கும் போது, பட் நம்ம உண்மையான கிறிஸ்டின் இல்லை. அந்த டயத்தில் நமக்காக எத்தனையோ பேர் ஜெபம் பண்ணியிருப்பாங்க, நமக்கு ஜெபம் பண்ண தெரியாத டயத்தில். இப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே முழுமையாக வந்துட்டோம். வி ஆர் பார்ன் அகெயின் கிறிஸ்டியன்ஸ். ஸோ இதே மாதிரி எத்தனையோ மக்கள் கிறிஸ்டியன் ஃபேமிலிஸில் இருப்பாங்க. இல்லை ஜீசஸ் மேலே ஒரு சின்ன ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். அவங்களுக்காக நம்ம ஜெபிச்சோம்னா நாளைக்கு அவங்களும் நம்மளை மாதிரி கிறிஸ்துவுக்குள்ளே முழுமையாக வருவாங்க. ஸோ பைபிளே அதுக்கு ப்ரூஃப் இருக்குது. கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணாத மக்களாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம கூட இல்லாத மக்களை பற்றி நம்ம கண்டிப்பாக ஜெபிக்கலாம். ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் 2 வருஷமாக நடக்கலை. திடீர்னு என்னவோ தோணுச்சு, நான் காலையில் எந்திரிக்கும் போது சரி அவங்களுக்கு தான் ஜெபிப்போமே அப்படின்னு. அந்த பிளானோடு நான் எந்திரிக்கலை. திடீர்னு தோணுச்சு 3 மணிக்கு அவங்கள பற்றி ஜெபிப்போமே அப்படின்னு சொல்லி பார்த்தா, 2 நாளில் அது ஜெபம் பண்ணி முடித்து ஒரு 1-2 நாள்லேயே எனக்கு ஒரு செய்தி வருது, அவங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணுறது ஒர்க் ஆகும். ஆனால் முழு விசுவாசத்தோடு பண்ணணும். தேவனுடைய சித்தத்துக்குள்ளே நம்ம ஜெபிக்கணும். ஸோ தேவன் விரும்பும் அனைத்தையும் நீங்கள் அறிந்து கொள்ளவும், நீங்கள் பெரும் ஞானத்தையும் ஆவிக்குரியவற்றை பற்றி தெளிவையும் பெறவும். ஸோ தேவனுடைய சித்தத்தை படியும், தேவனை குறிச்சுரிய ஞானம், அதாவது நாலேஜ் அபவுட் காட், தேவனை பற்றியும் தெரியணும். தேவனுடைய சித்தத்தை பற்றி தெரியறதுக்காகவும் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஏன்னா எல்லாரும் சர்ச் மியூசிஷியன் ஆக முடியாது, எல்லாரும் சர்ச் பாஸ்டர் ஆக முடியாது. யாருக்கு என்ன டேலண்ட் இருக்குதோ அதை வச்சு தேவனுடைய நற்செய்தியை எப்படி மற்ற மக்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணுமோ, இல்லை அந்த 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 ஒர்க்கில் நம்ம இன்வால்வ் ஆகுறோமோ மிக முக்கியம். அந்த காலத்து சர்ச்சஸை விட நம்ம இந்த காலத்து சர்ச் பார்த்தோம்னா, இப்போலாம் பாஸ்டர்ஸ் நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க. நற்செய்தியை சொல்கிறதுக்காகவும் சரி, இல்லை செய்தி மெசேஜ் கொடுக்கறதுக்காகவும் சரி, நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. அந்த காலத்துலலாம் பாஸ்டர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க, இது சின்ன பையன், இவனெல்லாம் ஏற்ற முடியாது ஆல்டரில் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க. ஒரு மாதிரி இல்லை பைபிள் டிகிரி இவனுக்கு கிடையாது அப்படின்னு தான் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க. ஆனால் இப்போ முக்கால்வாசி சர்ச்சஸில் யங்கர் ஜென்ரேஷன் மக்கள் கண்டிப்பாக ஊழியத்துக்குள்ளே இறங்கணும்னு, அதற்குரிய என்கரேஜ்மெண்ட்டுக்கு கொடுக்கணுன்னு தான் மேக்ஸிமம் இப்போ உள்ள பாஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அதுக்காக கண்டிப்பாக ஜீசஸ்க்கு நன்றி. இத்தகைய உங்களது வாழ்க்கை முறையானது கர்த்தருக்கு மகிமையை தரவும், எல்லா வகையிலும் அவரை திருப்திப்படுத்தவும், நீங்கள் எல்லா வகையான நற்செயல்களையும் செய்யவும், தேவனை பற்றிய அறிவில் வளரவும். ஸோ தேவனை பற்றிய உள்ள அறிவில் வளரணும், தேவனுக்காக நற்செயல்கள் செய்யணும் அந்த பரிசுத்த ஆவி கனி மூலமாக. அப்புறம் அவரை எல்லா விதத்தையும் மகிழ்ச்சி படுத்தணும். ஃபுல்லி ப்ளீஸிங் ஹிம். அறகுறையாக அவரை மகிழ்ச்சி படுத்துறது இல்லை. நம்ம என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தோமோ அதை இயேசு கிறிஸ்துவ மகிழ்ச்சி கொடுக்குமோ அந்த மாதிரி வாழ்க்கையை நம்ம வாழணும். ஃபுல்லி ப்ளீஸிங் ஹிம். ஸோ 3 பாயிண்ட் மறுபடியும் சொல்கிறேன். என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தால் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிழ்ச்சி வருமோ, நற்செயல்கள் செய்கிறது, அது பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக. 3வது இன்க்ரீசிங் இன் த நாலேஜ் ஆஃப் காட், தேவனை பற்றி உள்ள ஞானம் அறிவு வளரவும். ஜீசஸை பற்றி நம்ம கண்டிப்பாக நமக்கு நாலேஜ் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அது போக போக அவரை பற்றி உள்ள நாலேஜ் எவ்வளோ டீட்டெயில்டாக இந்த முதல் அதிகாரத்தில் பவுல் எழுதியிருக்காருங்கிறத நான் சொல்கிறேன்.
தேவன் தனது சொந்த வல்லமையால் உங்களை பலப்படுத்தவும் அதனால் துன்பங்கள் வரும்போது அவரை விட்டு நீங்கள் விலகாமல் இருக்கவும் அதற்கான பொறுமையோடும் மகிழ்ச்சியோடும் இருக்கவும் வேண்டும் என்பதே. ஸோ வந்து பேஷன்ஸும் லாங் சஃபரிங்கும் ரொம்ப முக்கியம். ஸோ அதாவது இப்போ துன்பம் வருதுன்னு வச்சுக்கோங்களே, ஊழியம் செய்கிற காரணத்துக்காகவும் இல்லை நம்ம வந்து ஒரு கிறிஸ்டியன் நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல நம்ம நல்லவனாக இருக்கிறதுக்காக நமக்கு துன்பம் வருதோ அதை தாங்கிக்கிறதுக்குரிய பொறுமை வந்து கட்டாயம் வேணும். நேற்று ஒரு பாஸ்டர் சொல்லியிருந்தார், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ எவனாவது சர்ச்சில் வந்து உன்னை வந்து ஒரு மாதிரி ஏற்று பேசுகிறான், இல்லை வந்து ஒரு மாதிரி நக்கலாக பேசுகிறான், இல்லை உனக்கு மரியாதையை கொடுக்க மாட்டேங்கிறான்னா காயப்பட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நீ வந்து லீடராக இருக்கிறதுக்கு வந்து தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சொன்னார். ஸோ எவன் வந்து எவ்வளோ அடி வாங்கியுமே காயப்படாமல் ஸ்ட்ராங்காக நிற்கிறானோ அவன் தான் சர்ச்சில் அடுத்த லீடருக்குரிய ஒரு தகுதி உண்டு அப்படின்னு சொல்லி பாஸ்டர் ரொம்ப அழகாக சொன்னார். ஸோ ஆங்கிலத்தில் அதுக்கு பேர் லாங் சஃபரிங். ஸோ கிறிஸ்டியனாக இருந்தால் வந்து நம்ம சஃபர் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது வந்து அது வந்து மிக தவறு. அந்த கான்செப்ட் என்ன நடந்தாலும் நான் என்னுடைய கிறிஸ்துவுக்குள்ள உள்ள விசுவாசத்தை வந்து நான் எக்காரணத்துக்கும் விட மாட்டேன், இயேசு கிறிஸ்துவை விட்டு கொடுக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து அந்த ஒரு லாங் சஃபரிங் நேச்சர், அது வந்து பரிசுத்த ஆவியானவரின் ஒரு கனி. ப்ளஸ் பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சும்மா என்ன ஒரு நம்ம இயேசு கிறிஸ்து தெரிஞ்ச ஆட்களோ தெரியாத ஆட்களோ ஒரு 5 நிமிஷம் எவனையாவது வெயிட் பண்ண சொன்னால் வந்து என்னடா என்னை இப்படி வெயிட் பண்ண வச்சுட்டு இப்படி என்னை வெயிட் பண்ண வச்சுட்டு டி அப்படின்னு பேசுவானுங்க. எல்லாம் ஒரு வேலையே இருந்திருக்காது அவனுங்களுக்கு, அப்படி ஒரு பிஸியான ஆளாகவே இருக்காது. என்ன இப்படின்னு ஒரு 4-5 கால் வரும். ஆனால் இயேசு கிறிஸ்துவோட பரிசுத்த ஆவியானவரின் கனிகளை நமக்கு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், பொறுமை பயங்கரமாக இருக்கும். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு லிஃப்ட்டில் போகிறீங்க, பக்கத்தில் ஆட்கள்லாம் வந்து ஒரு மாதிரி இப்படி முட்டியை ஆட்டிகிட்டு இருப்பாங்க, காலை ஆட்டிகிட்டு இருப்பாங்க, கை ஆட்டிகிட்டு இருப்பாங்க. அவளுக்கு ஒரு பொறுமையே இருக்காது, எப்படா அந்த அடுத்த ஃப்ளோர் வரணும், அடுத்த ஃப்ளோருக்கு போகிறதுக்கே. ஆனால் ஜீசஸோடைய சமாதானம் நமக்குள்ளே இருந்ததுன்னா பொறுமை பயங்கரமாக இருக்குங்க. அது வந்து நம்ம ட்ரை பண்ணுற மாதிரியே இருக்காது, நமக்கு கூடயே பிறந்த மாதிரி இருக்கும் அந்த பொறுமை. அந்த மாதிரி ஒரு பொறுமை. ஓகே, பிறகு நீங்கள் நம் பிதாவுக்கு நன்றி சொல்லலாம். அவர்தான் ஏற்பாடு செய்த காரியங்களில் பங்கு கொள்ளும் பொருட்டு உங்களை தகுதி உள்ளவர்களாக ஆக்கினார். ஸோ பரலோக ராஜ்யம் இல்லை, நாளைக்கு நம்ம இறந்து போனதுக்கப்புறம் பங்கு கொள்றதுக்கு ப்ளஸ் டு பி வித் ஜீசஸ், அதற்காக வந்து என்னது இயேசு கிறிஸ்து நம்மளை ஆயத்தப்படுத்தியிருக்காரு, நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. அதனால தான் இவ்வளோ பரிசுத்த ஆவியானவரின் கனிகளை நமக்கு கொடுத்துருக்காரு. அவர் வெளிச்சத்தில் வாழ்கிற அவரது மக்கள் அனைவருக்காகவும் இதை ஆயத்தம் செய்கிறார். ஸோ நம்ம இருளை விட்டுட்டு வெளிச்சத்தில் இருந்தால் தான் நாளைக்கு பரலோகத்தில் நமக்கு ஒரு பங்கு இருக்குது. இருளின் அதிகாரங்களிலிருந்து நம்மை அவர் விடுதலை செய்திருக்கிறார். நம்மை அவரது அன்பு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்குள் கொண்டு வந்தார். ஸோ பரலோகமே என்னது? இயேசு கிறிஸ்துவோட ராஜ்யம். இங்கே நம்ம உலகத்தில் இருக்கும் போதே என்னது? நம்மளை தேர்ந்தெடுத்துக்கிறாரு. அதனால தான் வந்து நம்ம ஒரு மாதிரி ஒதுக்கப்பட்ட மக்கள் மாதிரி நம்ம இருக்கோம். சொசைட்டியில் எப்போவுமே நம்மளை எல்லாருமே என்னது? நக்கலை பார்ப்பாங்க. என்ஜாய் பண்ண தெரியாது அவனுங்களுக்கு, ஒரு மாதிரி வித்தியாசமான ஆட்கள்ரா அவனுங்க, அது மாதிரி நம்மளை பார்ப்பானுங்க. ஆனால் நம்ம ஜீசஸ் வந்து நம்மளை பரிசுத்த மக்களாக பார்க்குறாரு. அவருடைய இரத்தத்தின் மூலமாக நம்மளை பரிசுத்தமான ஆட்களை பார்க்குறாரு. அந்த ஒரு தகுதி நமக்கு எங்கே? உங்கள் உலகத்துலேருந்தே நமக்கு கிடைக்கிது. ப்ளஸ் அதை நம்ம என்ஜாய் பண்ண போகிறது பரலோகத்தில். அதனால் வந்து இருளை விட்டு நீங்கி விலகணும். எப்பயுமே வெளிச்சத்தில் தான் இருக்கணும். அதுக்காக வந்து இருளில் இருக்கிற மக்கள்கிட்ட பேசக்கூடாதுன்னு கிடையாது. ஆனால் பார்த்து அவங்கள மாதிரி ஆயிராமல், ஸோ அது கவுன்சிலிங் பண்ணும் போதோ இல்லை அவங்களுக்கு வந்து நற்செய்தியை சொல்லும் போதோ நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய கெட்ட பழக்கத்தை நம்ம வாங்காமல் நம்ம என்னது? எக்காரணத்துக்கும் இயேசு கிறிஸ்துக்குள்ளே நம்ம ஸ்டெடியாக நிற்கணும். அதான் ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்கு. கன்வேட் அஸ் இன்டு த கிங்டம் ஆஃப் த சன் ஆஃப் ஹிஸ் லவ். ஸோ பிதாவோடைய ஒரே லவ் வந்து குமாரனாகிய இயேசு. அதனால தான் எல்லாமே இயேசு கிறிஸ்து கையில் தான் இருக்குது. ஸோ என்னது? பரலோக ராஜ்யமும் என்னது? இயேசு கிறிஸ்து கண்ட்ரோலில் தான் இருக்குது. நம் பாவங்களிலிருந்து தமது இரத்தத்தின் மூலம் குமாரன் நம்மை மீட்டார். அவருக்குள் நமது பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. இயேசு கிறிஸ்துவின் காரணமாக, இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பில், அதாவது பிதாக்கு இயேசு கிறிஸ்துவின் மேலே உள்ள அன்புலையும் மரியாதையிலையும் என்னது? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம வந்ததுனால நம்மளை மன்னிச்சிட்டாரு. ஒருவராலும் தேவனை காண இயலாது, ஆனால் இயேசு தேவனை போன்றவர். படைக்கப்பட்ட அனைத்து பொருட்களும் மேலும் இயேசுவே ஆட்சியாளர்.
ஸோ ஆங்கிலத்தில் ஜீசஸ் இஸ் த விசிபிள் இமேஜ் ஆஃப் த இன்விசிபிள் காட். ஸோ மனுஷனாகிய நாம் வந்து தேவனை வந்து டைரெக்டாக நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. நம்ம டைரெக்டாக பார்த்துட்டோன்னா இறந்து போயிடும். ஏன்னா அவர் மகிமை அவ்வளோ, அவர் வெளிச்சம் அவ்வளோ. அதனால தான் ஜீசஸ் வந்து இஸ் த விசிபிள் இமேஜ். நம்ம காண முடியாத தேவனை வந்து காண வைக்கிறதுக்குரிய இமேஜ் தான் ஜீசஸ். தேவனுடைய வார்த்தை ஆரம்பத்திலேருந்தே, உலகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதுதான் பிதாவின் சித்தம். காரணத்துக்கும் நம்ம வந்து தேவனுடைய மகிமையை வந்து நம்ம கண்ணால் காண்றதுக்குரிய தகுதியே நமக்கு கிடையாது. அதனால தான் ஜீசஸாக வந்தார். ஒரு மனிதனாக ஜீசஸாக வந்தார் பரலோகத்திலிருந்து. அவருடைய ராஜ்யத்துக்கு இன்வைட் பண்ணுறதுக்காக என்னது, நம்மளை அவர் ரத்தத்தின் மூலமாக மீட்கப்பட்டார். ஏன்னா பாவ மன்னிப்பு இல்லாமல் பரலோகம் கிடையாது. எவ்வளோ நல்ல மனுஷனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் டேக்ஸை ஒழுங்காக கட்டுறீங்க, உங்கள் ஒய்ஃப் மேலே நீங்கள் சீட் பண்ணல, எதையுமே திருடலை, ரொம்ப ஆனஸ்டான ஆள், எவ்வளோவா இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மேலே விசுவாசம் இல்லாமல் பரலோக ராஜ்யத்துக்கு டிக்கெட் கிடையாது, வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இதுதான் பிதாவின் சித்தம். ஏன்பா இப்படி சொல்கிறீங்க, ஏன் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம்மு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். பிதாவின் சித்தம், அவ்வளோதான். பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள அனைத்து பொருட்களும் இயேசுவின் வல்லமையால் படைக்கப்பட்டவை. எதுனாலும் மரம், செடி, கொடி, கிராஸு, ஆக்சிஜனு, கார்பன் டை ஆக்சைடு, கடல் உள்ள அலை எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் வல்லமையால் தான் படைக்கப்பட்டவை. அதனால் யார் உங்ககிட்ட கேட்டாலும் ஹூ இஸ் காட் அப்படின்னா ஒரே வார்த்தை ஜீசஸ். அவை கண்ணால் காணப்படுகிறவை, காணப்படாதவை, ஆன்மீக சக்திகள், அதிகாரங்கள், பிரபுக்கள், ஆழ்வோர்கள் என அனைத்துமே அவருக்காகவும் அவர் மூலமாகவும் படைக்கப்பட்டன. ஸோ ஆங்கிலத்தில் ஆல் திங்ஸ் were created for him through him. ஸோ எதுக்காக மனுஷனை வந்து தேவன் படைக்கப்பட்டார்னா என்னது, கிறிஸ்து அவருக்காகவும் அவர் மூலமாகவும் என்னது படைத்தார். ஒரு பரிசுத்த ஜாதியான மக்கள் அவருக்காகவே படைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த உலகம், இந்த டெஸ்ட்டு எல்லாமே, இந்த விசுவாசம், தேவனுடைய நற்செய்தி, நற்கிரியைகள், பரிசுத்த ஆவியானவர் எல்லாமே என்னது அவர் மூலமாகவும் அவருக்காகவும் படைக்கப்பட்டது. சும்மா வந்து நினச்சா வந்து தேவனுடைய வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து வந்து பரலோகத்தில் ஒரு 50 மனிதர்களை வந்து என்னது கிரியேட் பண்ணிவிட்டு அப்படியே முடிச்சிருக்கலாம். ஆனால் என்னது நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. யாரெல்லாம் வந்து என்னது அவரை பார்க்காமலே விசுவாசம் வச்சுருக்கோமோ என்னது நமக்கு தான் வந்து என்னது பரலோகத்துக்கு போகிறதுக்கு தகுதி. எதுவும் படைக்கப்படுவதற்கு முன்னரே கிறிஸ்து இருந்தார். அவராலேயே அனைத்து பொருட்களும் தொடர்ந்து இருக்கின்றன. ஸோ இஸ் பிஃபோர் ஆல் திங்ஸ் அண்ட் இன் ஹிம் ஆல் திங்ஸ் கன்சிஸ்ட். உலகம் இப்போ எர்த்து வந்து ஒரு ஆக்சிஸில் ரொட்டேட் ஆகுது பார்த்தீங்களா, சன்னு பிளானட்டு எல்லாமே வந்து அதே லொக்கேஷனில் கரெக்டாக மூவ் ஆகிட்டுருக்கா, எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கா, அது ஜீசஸோடைய பவர் தான். கிறிஸ்து தான் சரீரத்தின் தலையாக இருக்கிறார். ஸோ சரீரம் என்பது சபையாகும். ஸோ கிரியேட்டர் ஆஃப் த வேர்ல்டு மட்டும் இல்லாமல் நம்ம சபை இருக்குது பார்த்தீங்களா, சபை, கிறிஸ்டியன் சபை, அதற்குரிய தலைவரும் ஜீசஸ் தான். ஸோ அவர் வந்து வெறும் வந்து சபைக்கு தலைவர் மட்டும் நம்ம வந்து என்னது அவரை வந்து ஒரு சின்ன ரோலாக நம்ம இது பண்ண முடியாது, அவருக்கு ஒரு அலாட் பண்ண முடியாது, ஒரு சின்ன பாக்ஸு. உலகத்தையும் அவர் தான் படைச்சார். உலகத்துடைய மூமெண்ட்ஸும் என்னது அவருடைய வல்லமையால் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. எப்படி கரெக்டாக வந்து காலை மாலை இரவு எல்லாமே சன்னு எர்த்து மூமெண்ட்டு, அப்புறம் ஸ்டார்ஸ் நட்சத்திரங்கள் எல்லாமே வந்து எப்படி என்னது கரெக்டாக மூமெண்ட் நடக்குதா, கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதா, எல்லாமே யோசிச்சிருக்கீங்களா என்றைக்காவது? அது இயேசு கிறிஸ்துவின் வல்லமையால் தான். இனிமேல் வந்து இயேசுனா வந்து வெறும் வந்து இந்த 33 வருஷம் இந்த உலகத்தில் இருந்தவர் அப்படின்னு மட்டும் நினச்சா அது தப்பு. ஆரம்பத்துலேருந்தே என்னது எல்லாத்தையும் படைக்கிறதுக்கு முன்னாடியே இருந்தவர். எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் சாட்சி தான். இந்த இந்த நான் சொன்னது எல்லாம் அந்த ப்ராடக்ட்ஸ், எர்த்தில் உள்ள ப்ராடக்ட்ஸ். ஆனால் மனிதர்களுக்கு மட்டும் என்னது அவர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு.
ஒன்று நீங்கள் அவரை பின்பற்றலாம், இல்லாட்டி பிசாசை பின்பற்றலாம். கிறிஸ்துவில் சகலமும் வாழ்வதே தேவனுடைய விருப்பமாக இருந்தது. ஸோ ஆங்கிலத்தில் வந்து த ஃபாதர்ஸ் வில், தட் எல்லா ஃபுல்னஸுமே அவருக்குள்ளே டொல் ஆகணும் அப்படிங்கிறது. எல்லா ஃபுல்னஸ் முழுமையும் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறது, கிறிஸ்துவோடு வாழ்கிறது, கிறிஸ்துவால வாழ்கிறது. பரலோகத்திலும் பூலோகத்திலும் அனைத்து பொருள்களையும் கிறிஸ்துவின் மூலமாக தமக்குள்ளேயே திரும்பவும் கொண்டு வருவதில் பிதா மகிழ்ச்சி அடைந்தார். ஸோ அவரே எல்லாத்தையும் படைச்சாரு, அவரே மனிதர்களை படைச்சாரு. மனிதர்கள் என்னதான் பாவத்தில் விழுந்திருந்தாலும் அவருடைய வல்லமையின் மூலமாக, அவருடைய ரத்தத்தின் மூலமாக என்னது திரும்ப அவரே பெற்றுக்கொள்றாரு. நீங்கள் எங்கேயாவது வந்து மரியாதை பற்றி கொடுத்துருக்கா? இல்லை. அதே பரிசுத்த பைபிள் தான். இயேசு கிறிஸ்து ஒருவரே இது எல்லாத்துக்கும் காரணம். பரலோகத்திலும் பூலோகத்திலும் அனைத்து பொருள்களையும் கிறிஸ்துவின் மூலமாக தமக்குள்ளே திரும்பவும் கொண்டு வருவதில் தேவன் மகிழ்ச்சி அடைந்தார். சிலுவையில் கிறிஸ்து ரத்தம் சிந்தியதன் மூலம் உலகில் தேவன் சமாதானத்தை உருவாக்கினார். ஸோ சமாதானத்தை உருவாக்குனதும் இயேசு கிறிஸ்து தான். அன்றைக்கி ஒரு பாஸ்டர் சொன்னார், இயேசு கிறிஸ்து மட்டும் இந்த உலகத்தில் வரலைன்னா சமாதானமே இருந்திருக்காது இந்த உலகத்தில் அப்படின்னு. இட்ஸ் அ ஃபேக்ட். பைபிளும் போட்டிருக்கு. உண்மையான சமாதானம், என் சொந்த சமாதானத்தையே நான் கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. நான் ஜெபிக்கிறேன், பிதா வந்து இன்னொரு ஹெல்ப்பர், தேற்றரவாளன் ஆகிய பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு அனுப்புவார். அவர் உங்கள் கூடயே இருப்பார், உங்களுக்குள்ளேயே இருப்பார். சமாதானம். இப்போ நம்ம எப்படி ஆவிக்குரிய லைஃப்பில் நம்ம வளர்ந்துருக்கோன்னு தெரியணும்னா, நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களுக்கு பயங்கரமாக கோவப்பட்டிருப்பீங்க, பயங்கரமாக ரியாக்ட் ஆகிருப்பீங்க. இப்போ அதே விஷயங்கள் நடக்கும் போது உங்களுக்கு எந்த ஒரு கோவம் வரதில்லை, எந்த ஒரு ரியாக்ஷனும் வரதில்லை, சமாதானம் வருது. நான் அது வந்து ஜீசஸுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் தான் சமாதானத்தையும் கிரியேட் பண்ணவர், அவர் தான் அப்படின்னு. ஸோ இயேசு வந்து ஒரு மனிதனாக வந்து சாவை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணார் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் சாவையே வந்து இதுக்கு கொண்டுட்டாரு, ஓவர் கம் பண்ணிட்டார் ஒரே மனிதராக. ஸோ அவர் மனிதனாக வந்து இறந்ததுனால அவர் நமக்காக தான் இறந்தார் அப்படிங்கிறது புரியுது. ஏன்னா பரலோகத்தில் ஸ்பிரிட் காடாக இருந்தவர் மனிதனாக வந்து மனிதனை ரட்சித்தார். மனிதருக்காக மனிதனாகவே இறந்து 3ஆம் நாளில் திரும்பவும் என்னது மனிதனாக உயிர் தெழுந்தார். ஸோ அப்படி தான் நமக்கு வந்து தெரியுது. ஸோ அப்படி தான் வந்து அவர் பிசாசை தோற்கடித்தார். இப்படி பரலோகங்கிறது உண்மை, மறுவாழ்வுங்கிறது உண்மை. அந்த மறுவாழ்வு பரலோகமா நரகமா அப்படிங்கிறது செலக்ட் பண்ண வேண்டியது நம்ம கடமை அப்படிங்கிறது எல்லாமே என்னது. அதனால தான் பிசாசை வந்து சிலுவையில் தோற்கடித்தார் அப்படிங்கிறது சொல்லியிருக்கு. ஒரு காலத்தில் நீங்கள் தேவனை விட்டு பிரிந்தீர்கள், உங்கள் மனதில் தேவனுக்கு பகைவராக இருந்தீர்கள். ஒரு காலத்தில் வந்து நம்ம யோசிச்சிருப்போம், நமக்கும் ஜீசஸ்க்கும் எந்த சம்மந்தம் கிடையாது, அவர் மேலே நமக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, அவர் ஆசைப்படுற மாதிரி நம்ம வாழ போகிறது இப்போதைக்கு கிடையாதுப்பா, இன்னும் நிறைய லைஃப்பில் வேலை இருக்குது, ஸ்கூலு காலேஜு ப்ரொஃபஷனு அப்படின்னு சொல்லி இருக்குதுன்னு. ஆனால் இப்போ நீங்கள் எல்லா செயல்களும் தேவனுக்கு என்னது நம்மளை வந்து அவருடைய நண்பனாகவே ஆயிட்டோம். மனிதரை தேடி வந்த ஒரே கடவுள் ஜீசஸ். ஆனால் இப்போது கிறிஸ்து மீண்டும் உங்களை தேவனுக்கு நண்பர்களாக்கி விட்டார். கிறிஸ்து இதனை தனது மரணத்தின் மூலம் தான் சரீரத்தில் இருக்கும்போது செய்தார். இதன் மூலம் அவர் உங்களை பரிசுத்தமுள்ளவராகவும் உங்களில் குற்றமில்லாதவர்களாகவும் தேவனால் நீங்கள் பாவிகள் என்று தீர்ப்பளிக்க முடியாத வகையில் தேவன் முன் நிறுத்துகிறார். ஸோ நாளைக்கு நியாய தீர்ப்பு நாளில் இயேசுவுக்கு முன்னாடி நம்ம நிற்கிறோன்னு வச்சுக்கோங்களே, அவருக்கு முன்னாடி நிற்கிறதே அவர் சிலுவையில் ரத்தம் சிந்ததுக்காக தான் வந்து என்னது அந்த தகுதியே நமக்கு கொடுக்குறாரு. இல்லாட்டி நம்ம நியாய தீர்ப்பு நாளில் நிற்கிறது கூட தகுதி கிடையாது. இப்போ நான் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் போய் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி காலேஜில் போய் நான் போய் வைவா அட்டன் பண்ண முடியுமா? அங்கே போய் பரீட்சை அட்டன் பண்ண முடியுமா? உனக்கு என்ன அங்கே தகுதி? நீ ஒரு நாள் வந்திருக்கியா இங்கே காலேஜில், இந்த காலேஜில் உனக்கு அட்மிஷன் இருக்கா, உனக்கு கெமிஸ்ட்ரியை பற்றி ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கலாம்ல. அதே மாதிரி தான் இதுவும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் சிந்தலைன்னா நாளைக்கு நியாய தீர்ப்பு நாளில் நமக்கு டிக்கெட் கூட கிடையாது, டைரக்ட் நரகமாக தான் இருந்திருக்கும்.
அதனால தான் இது மிகப்பெரிய வரலாற்றில் நடந்த ஒரே சாதனை. The only thing that matters is the cross. பரிசுத்த பைபிளில் சிலுவையில் இயேசு கிறிஸ்துக்கு நடந்த விஷயத்தை விட பெரிய காரியம் எதுவுமே கிடையாது. இதுதான் இருக்கிறதுலே பெரிய விஷயம். ஸோ நம்ம சிலுவையை பற்றி பேசும்போது என்னடா எந்நேரம் சிலுவை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறதுக்கு என்னது ரைட்ஸே கிடையாது. எத்தனை தடவைனாலும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் உயிரை கொடுத்ததை பற்றி எத்தனை தடவைனாலும் நம்ம பேசலாம். மக்களுக்கு தெரியுமா? திரும்ப பேசலாம், திரும்ப அதை பற்றி பேசலாம். அதுதான் நம்ம அவர் கொடுக்குற மரியாதை, அவர் கொடுக்குற அன்பு. அது மட்டும் இல்லை, அறிவு. நமக்கு உண்மையிலே அறிவு இருந்தால் நம்ம அதை பற்றி தான் திரும்ப பேசுவோம். ஏன்னா அதான் பிதாவோடைய சித்தம். என் குமாரனோட ராஜ்யத்தில் இருக்கணுமா உங்களுக்கு? அப்போ சிலுவையில் அவர் சிந்தின ரத்தத்தின் மூலமாக தான் நீங்கள் வர முடியும் அவர் ராஜ்யத்துக்கு. அப்போ தான் அவர் ஒரு சர்ஜரி டாக்டர் மாதிரி என்னது நம்மளுடைய பாவங்களை ஒன்று ஒன்றா என்னது கட் பண்ணி நீக்கிடுவார். வேற யாராலும் நம்மளை திருத்த முடியாது. இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் நம்மளை உண்மையாக திருத்த முடியும். நீங்கள் கேட்டறிந்த நற்செய்தியில் தொடர்ந்து விசுவாசம் கொண்டவர்களாக இருந்தால் உங்களுக்காக கிறிஸ்து இதை செய்வார். ஸோ நற்செய்தியை காதில் வாங்கி நம்பினா மட்டும் பத்தாது, தொடர்ந்து விசுவாசிக்கணும் கடைசி வரைக்கும். நிறைய பேர் இயேசுவை தெரியாத மக்களை நற்செய்தியை வாங்கிப்பாங்க. வாங்கி ஒரு 3 வருஷம் அதை பற்றி தியானிப்பாங்க. அப்புறம் வேறு மதத்தில் உள்ள ஆளை கல்யாணம் பண்ணுவாங்க. அப்புறம் கம்ப்ளீட்டாக அந்த நற்செய்தியை மறந்துடுவாங்க. அது பத்தாது, தொடர்ந்து என்னது விசுவாசிக்க வேண்டும். நம்ம சாகிற வரைக்கும் இயேசு கிறிஸ்துவோட நற்செய்தியை மட்டும்தான் விசுவாசிக்கணும். அதுதான் அவர் கொடுக்குற கண்டிஷன். தொடர் விசுவாசம், கண்டினியூஸ் ஃபெய்த். இல்லைப்பா எங்கள் அம்மாவுக்கு இயேசு தெரியாது, எங்கள் அப்பாவுக்கு இயேசு தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நற்செய்தி உங்கள் காதில் விழுந்துச்சா, நம்பினீங்கல்ல, இயேசு கிறிஸ்து செஞ்ச அற்புதங்கள் அந்த 3 வருஷத்தில் பார்த்தீங்கல்ல, அதுக்கப்புறம் நீங்கள் விட்டீங்கன்னா என்னது ஜீசஸும் ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்லிடுவார். அதனால் அந்த ஒரு பிசாசுடைய குழியில் நம்ம விழுந்துடக்கூடாது. அதான் அப்போ நம்பிட்டேன் இல்லை அதனால் எல்லாம் செட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. தொடர்ந்து விசுவாசம் பண்ணணும். இந்த நற்செய்தியை உலகம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறது. பவுலாகிய நான் அந்த நற்செய்தியை பரவலாக ஆக்கும் பொருட்டு உதவி செய்கின்றன. ஸோ பவுலாகிய நான் இந்த நற்செய்தியை உலகம் பூரா பரவணுங்கிறதுக்காக தான் இத்தனை கடிதங்கள், இத்தனை ஷிப் ட்ரிப்ஸு, இத்தனை இத்தனை பயணம் எல்லாமே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறாரு. அப்போ காரு ஃப்ளைட்டெல்லாம் கிடையாது. ஸோ அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கார் இந்த நற்செய்திக்காக. வெறும் இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிறதுக்காக அவர் நிறுத்தலை. உலகம் பூரா இந்த நற்செய்தி போகணுன்னு எத்தனை தேசங்களுக்கு போக முடியுமோ அவருடைய கடைசி காலத்தில் அவர் முடிஞ்ச அளவுக்கு அவர் போனார். மிகப்பெரிய விஷயம்தான். உங்களுக்காக பாடுபடுவதை குறித்து நான் மகிழ்கிறேன். சரீரமாகிய சபைக்காக கிறிஸ்து இன்னும் துன்புற்று கொண்டிருக்கிறார். அத்துன்பத்தில் ஒரு பங்கு நானும் பெற்றுக்கொள்கிறேன். இயேசு எப்படி சபைக்காக, அவருடைய சபைக்காக எவ்வளோ துன்புற்றாரோ அதே மாதிரி நானும் அவருடைய சபைக்கு துன்புற்றுகிறேன். தொடர்ந்து நான் என்னது கஷ்டப்படுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ அதனால தான் ஊழியம் செஞ்சால் என்னது கஷ்டம் வராது அப்படின்னு கிடையாது. ஊழியம் செஞ்சாலும் கஷ்டம் வரதான் செய்யும். ஆனால் கிறிஸ்துவின் மனதை, கிறிஸ்துவோடைய மைண்டை நம்ம என்னது we need to have a mind like Christ. கிறிஸ்துவின் சிந்தையை தரியுங்கள் அப்படின்னு சொல்லி தமிழில் அது போட்டிருக்கோம். அத்துன்பத்தில் ஒரு பங்கு நானும் பெற்றுக்கொள்கிறேன். ஸோ அவரது சரீரமாகிய சபைக்காக நான் துன்புறுகிறேன். ஸோ இன்றைக்கி நீங்கள் கிறிஸ்துவுக்காக எந்த விதத்தில் துன்புறுகிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கணும். என்ன பண்ணுறீங்க? இத்தனை வருஷம் போச்சு, பிறக்கும் போதே அம்மா அப்பா சொல்லிட்டாங்க இயேசுவை பற்றி, என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி என்னது கேட்கணும். இல்லைப்பா எங்கள் அம்மா அப்பா எங்களை கிறிஸ்துவை பற்றி சொல்லலை, நான் இனிமேல் என்ன செய்ய போகிறீங்க? சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏனென்றால் தேவன் எனக்கு இந்த சிறப்புக்குரிய வேலையை கொடுத்திருக்கிறார். இந்த பணி உங்களுக்கு உதவுகிறது. தேவனுடைய போதனையை முழுமையாய் கூறுவது தான் என் பணி. ஸோ உண்மையான டீச்சிங், உண்மையான போதனை என்னது முழு போதனை, முழு சுவிசேஷத்தை
மற்ற மக்களுக்கு வந்து நம்ம சொல்ல வேண்டும். வெறும் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார், தேவன் உங்களுக்கு கார் கொடுப்பார், தேவன் உங்களுடைய கடன்களை தீர்ப்பார் அப்படின்னு மட்டும் சொன்னால் பத்தாது. தேவனை பின்பற்றலைன்னா நரகத்துக்கு போவீங்க. தேவன் மேலே முழு விசுவாசம், தொடர் விசுவாசம் இல்லைன்னா வந்து என்னது, நற்கிரியைகள் செய்ய முடியாது, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படிங்கிற விஷயங்களும் வந்து என்னது நம்ம சொல்லணும். எல்லா விஷயங்களும் நம்ம சொல்லித்தான் ஆகணும். இந்த போதனை தான் ரகசிய உண்மை. ஸோ ஜீசஸை பற்றிய உள்ள போதனை தான் தேவனின் ரகசியம். ஸோ கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறது தான் மகிமையோட ஹோப் ஆஃப் க்ளோரி. ஸோ அதுதான் வந்து ரகசியம். இது உலகம் படைக்கப்பட்ட காலம் முதல் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து என்னது இயேசு வந்து அவரை வெளிப்படுத்தினார். எடுத்த உடனே ஆதியாகமம்ல என் பெயர் இயேசு, நான் இந்த தேதியில் வருவேன், மனிதராக வருவேன், கன்னிமரியால் வயிற்றின் மூலமாக வருவேன், சிலுவையில் உயிரை கொடுப்பேன் முதல்ல எல்லாம் சொல்லலை. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து என்ன வெளிப்படுத்தினார். பெத்லஹேம்ல அப்படின்னு சொல்லி வந்து மேசியா அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு க்ளூஸ் கொடுப்பாங்க. பழைய பாட்டில் அவர் கொடுத்தாரு ப்ராஃபிட்ஸ்க்கு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி சோகமான விஷயம் என்னென்னா, இப்போ வரைக்கும் இஸ்ரேலில் நிறைய பேருக்கு அது புரியல. இயேசு தான் அந்த மேசியா. இன்னும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அடுத்த வருஷம் தான் மேசியா வராரு அப்படிங்கிறது. புறஜாதி மக்களாகிய நமக்கே வந்து தெரிஞ்சு போச்சு இயேசு தான் வந்து மேசியா, அவர் திரும்ப வரப்போகிறாருன்னு. இஸ்ரேல் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இப்போ தான் ஃபஸ்ட்டு ட்ரிப்பே வரப்போகிறாரு மேசியா அடுத்த வருஷம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அவரே கன்ஃபியூஷனில் இருக்காங்க. ஸோ பிசாசின் பிடியிலேருந்து வெளியே வந்து இயேசுவோட மகிமை, அவங்க எல்லாரும் அவங்களுடைய வெளிச்சத்தையும் மகிமையும் சீக்கிரம் காணணும்னு நம்ம எல்லாம் ஜெபிக்கணும். ஏன்னா ஜீசஸ் வந்து என்னது, ஜூஸுக்கு தான் ஃபஸ்ட்டு சுவிசேஷம் சொன்னார். ஸோ நம்மளும் வந்து என்னது ஜூஸுக்காக நம்ம ஜெபிக்கணும். என்னதான் நிறைய பேருக்கு இஸ்ரேல் போகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்காது இருந்தாலும் என்னது நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா அப்போ தான் உண்மையான சமாதானம் அந்த தேசத்தில் வரும். இத்தனை போர் நடக்குது, இத்தனை பேர் அவங்க லைஃப்பில் யூஸ் பண்ணுறாங்கன்னா வந்து என்னது, ஏன்னா இஸ்ரேல் இயேசுவை வந்து அக்செப்ட் பண்ணல. அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா உண்மையான வெற்றி வந்து இஸ்ரேலுக்கு கிடச்சிரும். இது எல்லா மக்களிடமிருந்தும் மறைக்கப்பட்டிருந்தது, இப்போது தேவனுடைய பரிசுத்தமான மக்களுக்கு மட்டும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ நம்ம கண்டுபிடிக்கல, இயேசு கிறிஸ்து தான் வந்து என்னது, அவர் யாரை சூஸ் பண்ணியிருக்காரோ வெளிப்படுத்தினார். இயேசு பற்றி தெரிஞ்ச மக்களாகிய நம்மளுடைய இது என்னது, நம்மளுடைய கடமை என்னது, மற்ற மக்களுக்கு போதனை செய்கிறது. அண்ட் நம்மளுடைய வாழ்க்கையின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை பற்றி சாட்சியாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவ அவமானப்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் நம்ம செய்யக்கூடாது. அப்படி செஞ்சுட்டோமா உடனே வந்து நம்ம என்னது மனம் திருப்பணும், சாரி கேட்கணும் ஜீசஸ் கிட்ட, இனிமேல் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு. என்னதான் 4 பேர் நம்ம ஒரு விஷயத்தை சப்போஸ் இப்போ நான் வந்து பைபிள் டீச் பண்ணுறேன், நான் ஒரு அசிங்கமான விஷயம் பண்ணிட்டேன், 4 பேர் துப்புறாங்கன்னா ஐயோ 4 பேர் துப்பிட்டாங்கன்னு பார்க்குறத விட இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் பார்க்கணும். நான் மனம் திரும்புவேன், திரும்ப அந்த விஷயத்த நான் பண்ண மாட்டேன் இயேசுக்கா. ஏன்னா இயேசு மேலே உள்ள அன்பில் நான் அப்படி இருப்பேன். எங்கள் ராஜா மேலே எனக்கு மரியாதை இருக்குது, ஆனால் திரும்ப அந்த விஷயத்தை பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மரியாதையில் என்னது நான் அதை ரிப்பீட் பண்ண மாட்டேன். அந்த 4 பேர்கிட்ட திரும்ப நல்ல பேர் வாங்குறதுக்காக கிடையாது, இயேசு கிறிஸ்து மேலே உள்ள மரியாதையில். தேவன் தனது மக்கள் இந்த செல்வமும் உன்னதமும் மிக்க ரகசிய உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தார். அந்த உயர்ந்த உண்மை உலகில் உள்ள மக்கள் அனைவருக்கும் உரியது. மடகாஸ்கர் தேசமாக இருந்தாலும் சரி, மால்டீவ்ஸாக இருந்தாலும் சரி, ஜப்பானாக இருந்தாலும் சரி, கொரியாவாக இருந்தாலும் சரி, என்னது அனைத்து மக்களுக்கும் என்னது இயேசு கிறிஸ்து. தட் இஸ் வை நான் இங்கே எழுதியிருக்கு பாரு வசனம், ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் லார்ட் ஆஃப் ஆல். ஏன்னா அவர் தான் எல்லாத்தையும் படைத்தார், அவருக்காகவே படைத்தார். ஸோ நற்செய்தியும் எல்லாருக்குமே. ஆனால் அதை பின்பற்றுவோமா, அதை அக்செப்ட் பண்ணுவோமாங்கிறது என்னது, அது நம்மகிட்ட இருக்குது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த நம்மகிட்ட தான் அந்த சாய்ஸ் இருக்குது. ஸோ சீக்கிரம் அந்த நல்ல சாய்ஸை எடுங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை எப்போ நடக்குங்கிறது நம்ம ரொம்ப சீக்கிரம் நடக்க போகுதுங்கிறது பார்த்தாலே தெரியுது. அமெரிக்காவில் டாலரே கிராஷ் ஆக போகுதுங்கிறாங்க. ஒரு காலத்தில் அமெரிக்கா டாலர் தான் டாப்பில் இருந்தது, பேங்க்கும் எல்லாமே கிராஷ் ஆக போகுதுங்கிறாங்க. கொரோனா மாதிரி அடுத்த ஒரு நோய் வந்து அடுத்த வருஷம் வரப்போகுதுங்கிறாங்க. என்னென்னமோ நடக்குது. ஆனால் இது எல்லாமே பைபிள் சொன்னதுனால நடந்தே தீரும். நம்ம தான் வந்து என்னது, நம்ம ஆத்மா வந்து ஆயத்தமாக வச்சுக்கணும். ஸோ கிறிஸ்து தான் அந்த உண்மை, அவர் உங்களில் இருக்கிறார், அவரே நம் மகிமைக்கான ஒரே நம்பிக்கைக்காக இருக்கிறார். ஸோ கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறதுனால நமக்கு பின்னாடி வரப்போகிற மகிமையை பற்றி நமக்கு நம்பிக்கை இருக்குது.
பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனவே நாம் மக்களிடம் தொடர்ந்து கிறிஸ்துவை பற்றி போதனை செய்கிறோம். நம் முழு அறிவையும் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தவும் ஒவ்வொருவருக்கும் போதிக்கவும் பயன்படுத்துகிறோம். நமக்கு ஒரு சபையிலப்பா நம்ம எனக்கு கட்டட சபை இல்லை அப்படின்னு சொல்லி வந்து என்னது சாக்குலாம் போடக்கூடாது. விசுவாசிகள் இல்லையா, உன் பையனும் உன் பொண்ணுக்கு போய் போதனை செய், கிறிஸ்துவை பற்றி உன் மனைவிக்கு போதனை செய், இல்லை உன் கூட வேலை பார்க்குறவங்களுக்கு போதனை செய்ய. பவுல் சொல்கிறாரு நம்ம போதனை செஞ்சு தான் ஆகணும். கிறிஸ்துவை நம்ம பின்பற்றலைன்னா நாளைக்கு வந்து எட்டர்னல் செப்பரேஷன் ஃப்ரம் காட், அதாவது நரகத்தில் வந்து ஜீசஸை பார்க்க முடியாது, ஜீசஸை ஃபீல் பண்ண முடியாது. நரகத்தில் ஜெபிச்சாலும் பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நாளைக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக மக்கள்கிட்ட பரலோகத்தை பற்றியும் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் எல்லாமே நம்ம வந்து என்னது சொல்லி கொடுக்கணும். பவுல் ரொம்ப இவ்வளோ கிளியராக சொல்கிறாரு. அதான் மத்தேயு, மார்க், லூக், யோவானை பற்றி நம்ம யோவானுக்கு அப்புறம் பவுல் எழுதின முக்காவாசி புத்தகங்கள், பேதுரு எழுதின புத்தகங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்டிக்கல் லைஃபுக்குரிய டிப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும்? பைபிள் யோவானோட முடிச்சிருந்தா நமக்கு ஆக்சுவலாக நிறைய டவுட்ஸ் இருந்திருக்கும். ஆனால் ஜீசஸே சொன்னார் மீதி டவுட்ஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகும் அப்படின்னு சொன்னார். அதான் நமக்கு வந்து மீதி பைபிள் அப்படியே கரெக்டாக கனெக்ட் ஆகிடுச்சு. அப்படியே எல்லாமே கிளியராக கொடுத்துருக்கு. என்னென்ன டவுட் இருக்கும், நம்ம யார்கிட்டையுமே சந்தேகம் கேட்கணும் அவசியமே கிடையாது. சரி, சந்தேகம் இருந்தால் கேட்கலாம், யாராவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆள்கிட்ட ஒரு ஊழியக்காரர்கிட்ட கேட்கலாம், நான் அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எல்லாமே பைபிளில் இருக்குது. எந்த ஒரு டவுட்டு, எந்த ஒரு சந்தேகம், எந்த ஒரு பயம் எதுவுமே இருக்கணும்னு அவசியமே கிடையாது. கிறிஸ்துவுக்குள் ஆன்மீக முழுமை பெற்ற மக்களை போன்று ஏனைய மக்களும் நாம் தேவனுக்கு முன்பாக கொண்டு வர முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி வேணும்னா அது பரிசுத்த ஆவியானவர்கிட்ட தான் நம்ம கேட்கணும். ஏன்னா அது ஒரு ஸ்பிரிட்டுடைய காரியம். ஆவிக்குரிய காரியம்னா என்னது? பரிசுத்த ஆவியானவர்கிட்ட தான் நம்ம கேட்கணும். அண்ட் மற்ற மக்களும் நம்மளை மாதிரி நியாய தீர்ப்புனால அசிங்கப்படக்கூடாதுன்னா நம்ம வந்து மற்றவங்கள வந்து கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வரதுக்கு நம்ம பாடுபட்டு தான் ஆகணும். ஒர்க் அவுட் ஆகுதோ இல்லையோ சொல்லி தான் ஆகணும். நம்ம கிறிஸ்து எனக்கு கொடுத்திருக்கிற முழு சக்தியையும் பயன்படுத்தி இதை செய்வதற்காக நான் உழைத்து வருகிறேன். அச்சக்தி எனக்குள் வேலை செய்கிறது. இயேசு கிறிஸ்துவோட சக்தி இல்லாமல், இயேசு கிறிஸ்துவோட பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல், இயேசு கிறிஸ்துவோடைய பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குற வரங்களும் கனிகளும் இல்லாமல் நம்ம யாரையும் வந்து கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வர முடியாது. திடீர்னு நம்ம சும்மா காலையில் வந்து எந்திரிச்சு இயேசுவை பற்றி நம்ம 4 பேர்கிட்ட சொல்லலாம்ப்பா அப்படின்னு சொல்லி வந்து என்னது இயேசுவை பற்றி இயேசு மேலே உள்ள விசுவாசம் இல்லாமல் சும்மா ஒருத்தன் வந்து இன்னொருத்தவனை இயேசு கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வர வாய்ப்பே கிடையாது. இயேசு கிறிஸ்து கொடுக்குற சக்தியின் மூலமாக தான் நம்ம மற்றவங்களை கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வர முடியும். ஆமேன்.